ஒரு மனிதர் சொன்னாராம், நீங்க வந்து யாரை சரவணன் பண்ணியிருக்கீங்களோ, யாரை சுற்றி இருக்கீங்களோ அவருடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே சொன்னாரா, எனக்கெல்லாம் வந்து ஏன்னா நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம், இப்போ என்னை கூட நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் திருநெல்வேலிக்காரரா ராம்நாடுக்காரான்னு எனக்கு கேட்பாங்க. எனக்கு இல்லைங்க, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், எனக்கு நான் சேர்ந்து பழக நாட்கள்லாம் யாருன்னா இந்த திருநெல்வேலி ராம்நாடு சைட்லாம் பார்த்தா நம்ம திடீர்னு ஸ்லாங் கொஞ்சம் மாறும். மனசுக்கு அந்த இயற்கை உண்டு தானே, அந்த இயற்கை உண்டு. ஆனால் அவர் சோகத்துக்கு அசர். அப்போது ஒருத்தர் சொன்னாரா, நீங்கள் வந்து என்வாயன்மெண்ட் உங்களுடைய சுற்றுச்சூழலுக்கு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், நீங்கள் யாரை சுற்றி இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒருத்தர் ரொம்ப ஆணவமாக கான்ஃபிடண்டாக பேசியிருக்காரு, எனக்கெல்லாம் அப்படிலாம் வராதுங்க அப்படின்னு. சரி, அப்போ எனக்காக ஒரு சவாலை ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்க. இந்த மாட்டு கொட்டாய் இருக்குல்ல, இதில் பகலில் அவங்களால இருக்க முடியாது, நைட்டு தூங்குவது மட்டும் இந்த கொட்டாயில் வந்து தூங்கி வந்துடும் ஒரு வாரம். சரி, நான் சவாலை ஏற்கிறேன். 2 பேரும் பெட் கட்டிக்கிட்டாங்க, சவால் பண்ணிட்டாங்க. ஓகே அப்படின்னு அவர் போயிட்டு அங்கே தொழுவத்தில் படுத்துட்டு வந்துட்டார். எத்தனை நாள்? ஒரு வாரம் தொழுவத்தில் பார்த்து வந்துட்டார். இல்லை, நீங்களாம் டயர்டாக இருக்கீங்க, புரியுது, இந்த முடிச்சிடுறேன் 2 நிமிஷம். எங்கே இருந்தார்? மாட்டு கொட்டாயில் தூங்கிட்டு வந்துட்டார். ஒரு வாரம் கழிச்சு வந்துட்டார். வந்த உடனே சொல்றாரு, என்னப்பா ஏதோ தாக்கம் ஏற்படுத்தும்னு சொன்னேன், சுத்தி இருந்தா நான் என்ன மாடு மாதிரி கத்துறேன்னா, இல்ல நின்றுட்டு தான் 4 காலில் தான் நடக்கிறேன்னா, இல்ல வாழைத்தான் ஆட்டுறேன்னா அப்படின்னு. நல்லா தானே இருக்கிறேன் அப்படிங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவர் மூக்குல ஒரு ஈ வந்து உட்காந்துச்சான். நம்மள மூக்குல ஈ உட்காந்து என்ன பண்ணுவோம்? இப்படி தட்டுவோம்ல. தூங்கிட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது, தூங்காம இருந்தா என்ன செய்வோம்? இப்படி செய்வோம்ல. அவர் பேசிட்டு இருக்கும், அவர் மூக்குல ஈ உட்காந்துருக்கு. அப்போ என்ன பண்ணிருக்காரு? இப்படி நாட்டிருக்காரு. என்ன பண்ணாரு? அப்படி யார் ஆட்டுவா? மாடுதான் ஆட்டம். இல்லை, சோபதி அசர். நீங்கள் யாரை சுற்றி இருக்கிறீர்களோ உங்களுக்கு தெரியவே தெரியாது, அப்படி இன்ஜெக்ட் ஆயிடும்.